மகர ராசி நேயர்களுக்கு 2-8 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் சில தொந்தரவுகள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால உங்களுடைய 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கண் காது மூக்கு வாய்ப்பற்கள் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது மூக்க நுழைச்சி ஏதாவது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இப்படி ஆலோசனை பண்ணி இதை செய்யுங்க பண்ணுங்கன்னா ஆலோசனைகள் சொன்னாங்கன்னா அதில் சில தவறான விஷயங்கள் தந்தை வழி சொத்துக்களில் வழக்குகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கவனிச்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தைய குரு பெயர்ச்சி பலன் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உழைப்பை எப்பவுமே மூலதனமாக கொண்ட மகர ராசி நேயர்கள், சனி பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மகர ராசி நேயர்கள், இவ்வளோ நாளாக 7 சனியோட தாக்கம் இருந்துச்சு. சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனாகவே இருந்தாலும் கூட 7 சனி காலகட்டம் அப்படின்னு வந்துட்டாவே அது எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரதான் செய்யும். அப்போ யார் எப்படி என்ன மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு நல்லது பண்ணாங்க கெட்டது பண்ணாங்க, இவங்க இப்படி தானா இவங்க அப்படி தானா இதனால தான் நம்மளுக்கு இப்படிலாம் வந்துச்சா அப்படின்ற எல்லா விஷயங்கள்லையும் ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ சனி பகவான் உண்டாக்கி இருந்திருப்பார். ஆனால் இந்த எல்லா கஷ்டத்தையிலிருந்தும் நிவர்த்தி ஆகி சனி பெயர்ச்சி ஆகிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் குருவும் பெயர்ச்சி ஆகி உங்களுடைய ஸ்தானத்தையே அதாவது உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய ராசியவே குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது எல்லா விஷயங்களையும் புதிய முயற்சியோடையும் மகிழ்ச்சியோடையும் உத்வேகத்தோடையும் புதிய புதிய திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது. உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு, உங்களுடைய 3வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய 11வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இப்போ சகோதர சகோதரிகள் மூத்தவர்கள் இளையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளான ஒரு சுமூகமான உறவு நிலைகளும் இணக்கமான அமைப்பும் சண்டை சச்சரவுகள் தொந்தரவுகள் இருந்தால் கூட அது சரியாகக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் நல்லா இருக்கு. உங்களுடைய 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கண் காது மூக்கு வாய்ப்பற்கள் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன சின்ன உடல் உபாதைகளை நீங்கள் சரி பண்ணிக்கணும். வாக்கு விஷயத்தில் தேவையில்லாமல் வாக்குகள் கொடுக்கக்கூடாது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அந்நியர்கள் தலையீடு இருக்கவே கூடாது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது மூக்க நுழைச்சி ஏதாவது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இப்படி ஆலோசனை பண்ணி இதை செய்யுங்க பண்ணுங்கன்னா ஆலோசனைகள் சொன்னாங்கன்னா அதில் சில தவறான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும். அதனால் குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடு இருக்கக்கூடாது. 8ல் இருக்கக்கூடிய கேது பகவான் உடல் உபாதைகளையும் கடன் தொந்தரவுகளையும் நாள்பட்ட நோய் தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தொந்தரவுகள் பிரச்சனைகள்ன்றது அதிகமாக இருந்தாலும் அது சரியாகி போனாலும் கூட உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாருங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த எல்லா விஷயத்தையும் எவ்வளோ பிரச்சனைகள் தொந்தரவுகள் வந்தால் கூட நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருந்தால் அதெல்லாம் தூக்கி தூர போட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போய்கிட்டே இருக்கலான்ற மாதிரி வருவீங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை தான் இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களுடைய தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தையோட உடல் ஆரோக்கியம் கவனமாக பார்க்கணும். தந்தை வழி சொத்துக்களில் வழக்குகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கவனிச்சுக்கணும். தாய்வழி அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தாயின் உடல் ஆரோக்கியத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய துணைக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அரசு வேலை, தனியார் உத்தியோகம், தொழில் தொடங்குறது, இடம் மாற்றங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லா இருக்கும். நல்ல குழந்தை பேர் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கான வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லா இருக்கும். குழந்தை அமைப்பு தாமதமானவங்களுக்கும் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லா இருக்குது. ஆக மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு 2-8 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் சில தொந்தரவுகள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால அந்த விஷயங்கள்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புது முயற்சியோடையும் உத்வேகத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் சில புதிய திட்டங்களையும் முயற்சிகளையும் வெற்றி அடைஞ்சு அதில் நல்ல வாழ்க்கையின் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ மகர ராசி நேயர்கள், சனி பகவானை ஆட்சி வீடாக கொண்ட நேயர்கள் காவல் தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த வருஷத்தைய குரு பெயர்ச்சி பலனை எல்லாவித நன்மைகளும் செய்யக்கூடிய சூழ்நிலையில் வராருன்றதை பயன்படுத்தி உங்களுடைய முன்னேற்றமான பாதையில் போகிற மாதிரியான ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.